எல்லாருக்கும் வணக்கம். குடும்ப கதை பகுதி 6. எழுத்தாளர் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய வைரம் எங்கே என்ற தொடர்கதை இப்பொழுது தொடரப்போகிறது. தொடரப்போக்கும் நான் உங்கள் சுகந்தி. ரொம்பவே சுவாரஸ்யமாக போன 5 பகுதியுமே நல்ல வரவேற்பு இருக்குது. அதுக்கு முதல்ல நன்றி. வாங்க நம்ம இப்போ சூப்பரான இந்த பகுதி 6 கதைக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சித்தப்பாவின் மறைவுக்கு பின் நரேந்திரன் அந்த கிராமத்தில் நீடித்து தங்கியிருக்க விரும்பவில்லை. விரைவில் தாம் இறந்து போய்விடக்கூடும் என்று எண்ணியவர் போல கதிரேசன் தனது கடைகளை அனைத்தையும் அவன் பெயருக்கு மாற்றிவிட்டு சொத்துக்களை அவனுக்கு எழுதி வைத்துவிட்டு போயிருந்தார். அது ஒரு வழியில் அவனுக்கு நல்லதாக அமைந்து விட்டிருந்தது. சித்தப்பா மறைந்த சில மாதங்களிலேயே அவன் கடைகளை நல்ல லாபத்திற்கு விற்றுவிட்டான். வீடும் மற்ற சொத்துக்களும் சட்டப்படி அவனுடையதாகும் வரை காத்திருந்து அவைகளை விற்று முதலாக்கி கொண்டான். 2 மாத காலத்திற்கு அந்த வீட்டில் தங்கியிருந்து விட்டு பின்னர் காலி செய்து கொடுத்து விடுவதாக மற்றவருக்கு வாக்கு கொடுத்திருந்தான் நரேந்திரன். அதற்குரிய வாடகையை தந்து விடுவதாகவும் ஒப்புக்கொண்டிருந்தான். தன்னந்தனியாக இனி அவன் அந்த கிராமத்தில் வாழ வேண்டிய நிர்பந்தம் இருக்கவில்லை. கையில் தாராளமாக முதல் சேர்ந்து விட்டிருந்தது. பட்டணத்திற்கு சென்று ஏதாவது ஒரு வியாபாரத்தில் முன்னேறி தனக்கு சாமர்த்தியம் இருக்குது என்பதை அந்த ரத்னசாமிக்கு உணர்த்த வேண்டும் என்று அடிக்கடி அவரை நினைத்து ஆத்திரத்தில் குமைத்தான் நரேந்திரன். பழவநல்லூர் பெரிய பணக்காரர் தன் மகளுக்கு வேறு இடங்களில் மாப்பிள்ளை தேடிக் கொண்டிருக்கிறார் என்ற செய்தி காதுகளில் பட்டது அவனுக்கு பெருத்த நிம்மதி. விருப்பமில்லாத கல்யாணத்திலிருந்து விடுதலை அடைந்தோம் என்ற மகிழ்ச்சியுடன் இருந்தான். வீட்டை விற்று முடித்ததும் கொஞ்ச நெஞ்சம் இருந்த பந்தமும் அகன்றுவிட்ட உணர்வில் சென்னைக்கு புறப்பட்டான். 10 தினங்கள் ஒரு நல்ல ஹோட்டலில் தங்கி கொண்டு அங்கே வசிக்க வீடு தேடத் தொடங்கினான். சென்னையில் குடியேறியிருக்க வீடு பிடிப்பது அத்தனை ஒரு சுலபமான காரியமாக இருக்கவில்லை. வீட்டு தரகர்களுடன் அவன் காலையிலிருந்து இரவு வரை அலைந்து திரிந்தான். முடிவில் மந்தவெளி பகுதியில் புதிதாக உருவாக்கப்பட்டிருந்த குடியிருப்பு பகுதியில் ஒரு தனி வீட்டை வாடகைக்கு பேசி முடித்தான். 6 மாத வாடகையை முன்பணமாக தந்துவிட்டு சாவியை பெற்றுக்கொண்டான். இனி மறுபடி கிராமத்திற்கு திரும்பி தேவைப்பட்ட சாமான்களை மட்டும் லாரியில் அனுப்பிவிட்டு மீதியை விற்று அங்கேயே கவனித்து முடிக்க வேண்டிய காரியங்கள் அனைத்தையும் நிறைவேற்றிவிட்டு சென்னைக்கு நிரந்தரமாக தங்க கிளம்பிவிட வேண்டியதுதான் பாக்கி. அவன் வீடு தேடிக்கொண்டு சென்னைக்கு வந்தது முதல் அவன் மனதை அந்த நினைவு வருடிக்கொண்டுதான் இருந்தது. வீடு பிரச்சனையை ஒரு வழியாக முடித்து கொண்டதும் கட்டாயம் ஊரு திரும்பும் முன் அவன் அவளை பார்க்க வேண்டும். பல மாதங்களுக்கு முன் சித்தப்பாவுடன் அங்கு வந்தபோது தவிக்க முடியாத ஆசையில் அவளை பார்த்து வரப்போனேன். இப்பொழுது அந்த ஆசை நெருப்பாக அவனை தகித்து கொண்டிருந்தது. அதற்கு முன் அந்த ஏமாற்றக்காரன் ரத்னசாமியை பார்த்தால் முன்னை விட லேசாக பருத்து உடல் நிறத்தில் முகத்திலே பணத்தின் தெம்பு பிரதிபலிக்க நிம்மதியாக இருக்கும் அவனை இப்பொழுது அந்த மனிதன் பார்த்தால் என்று நினைத்து கொண்டான். காசை பற்றி கவலைப்படாத ஓட்டல் வாசலில் நின்றதொரு டாக்ஸியில் ஏறிக்கொண்டு பீட்டர்ஸ் ரோடுக்கு விரைந்தான். மாலை மங்கும் நேரத்தில் போக்குவரத்தில் நெரிசலில் சென்று கொண்டிருந்தது அந்த வண்டி. அமராவதி ஜுவல்லர்ஸ் பூட்டப்பட்டிருந்தது. 9 மணி அளவில் தானே மனிதன் கடையை சாத்துவார். ஆமாம், அவருக்கு என்ன வந்து விட்டது? அல்லது கங்காவுக்கு ஏதேனும் நேர்ந்து விட்டதா? படப்படவென்று நெஞ்சு அடித்து கொள்வதை உணர்ந்தான். முகத்தில் வழிந்த வியர்வையை துடைத்து கொண்டு மீண்டும் டாக்ஸியில் ஏறிக்கொண்டான். திருநெல்வேலிக்கேணி முத்துவீரன் தெரு 5ஆம் எண் வாசலில் இறங்கிக் கொண்டு டாக்ஸிக்கு பணம் கொடுத்துவிட்டு அழைப்பு மணியை அழுத்தினான். இன்னமும் பொழுது முழுவதும் அழியவில்லை. ஆயினும் வாசலில் விளக்கு பளிச்சென்று எரியத் தொடங்கியிருந்தது. யாரது? அதே குரல். இனிமையாக அவனது மூளை முடுக்கெல்லாம் தொட்டதும் புல்லரித்து போனான். ஏன் இந்த மயக்கம்? தன்னைத்தானே சாடியபடி பல்லை கடித்து கொண்டான். கதவை திறந்த கங்கா வாசலில் நின்றவனை பார்த்து திகைத்து போனாள். உள்ளே வாங்கோ. கேட்டிலிருந்த பூட்டை திறந்து வழிவிட்டாள். பாதணிகளை நடையில் கழற்றி வைத்துவிட்டு கூடத்திற்குள் தயக்கமாக நாற்காலியில் உட்கார்ந்தான் நரேந்திரன். சுற்றுமுற்றும் கண்களால் அவன் துழாவுவதை கங்கா கவனித்தாள். அப்பாவுக்கு உடல் நலமில்லை.
மெல்லிய குரலோடு சொல்லிவிட்டு கூடத்தில் இருந்த குழல் விளக்கை பொருத்தினாள். பளிச்சென்று வீசிய விளக்கொளியில் அவளை நிமிர்ந்து நன்றாக பார்த்தான். முன்னை பார்த்தது போலவே எல்லளவும் மாறுதலின்றி தென்பட்டாள். ஆனால் முகத்தில் மட்டும் அந்த பழைய பிரகாசம் இருக்கவில்லை. கண்களில் கவலை மிதமின்றி இருந்தது. என்ன அவருக்கு? அறையில் தானே படுத்திருக்கிறார் என்று விசாரித்தான். அப்பாவுக்கு 2 வாரத்திற்கு முன் மாரடைப்பு வந்துவிட்டது. சாப்பிட உட்கார்ந்தவர் நெஞ்சை பிடித்து கொண்டு மயக்கமாக விழுந்தார். நான் ரொம்பவே பயந்து போய்விட்டேன். நானே ஓடி சென்று டாக்டரை அழைச்சிட்டு வந்து காட்டினேன். மாரடைப்பு, உடனே ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கணும்னு சொல்லி நமக்கு தெரிஞ்ச சித்ரா மருத்துவமனையில் அனுமதிக்க உதவினார். இன்னமும் அங்கேதான் இருக்கார். அப்படியா? கேட்க வருத்தமாக இருக்கு. எல்லாத்தையும் நீங்கள் தனியாவா சமாளிச்சிங்க? நெருங்கின உறவினர்கள் யாரும் பட்டணத்திலே கிடையாது. அப்பாவுக்கு யாருடனும் நெருங்கி பழகவும் பிடிக்காது. அதனால் அக்கம் பக்கத்தார்களிடம் கூட சட்டுன்னு ஓடி உதவி கேட்க முடியல. டாக்டர் பாவம், ரொம்ப நல்லவர், நிறைய உதவி செய்தார். இல்லட்டா தவிச்சு போயிருப்பேன். தழுதழுத்தாள். பொங்கி வந்த கண்ணீரால் அவளது கண்கள் பளபளத்ததை பாராதவன் போல பார்த்து கொண்டிருந்தான். ஐயோ பாவம் என்று ஒரு கணம் இரக்கத்தில் கரைந்த அவன் மனம் சட்டென்று அந்த நினைப்பை வந்ததும் இறங்கியது. தனியாக பாவம்தான் மெல்ல முணங்கினான். எங்கள் குடும்ப டாக்டர் தனக்கு தெரிஞ்ச ஒரு வயதான அம்மாவை என்னுடன் சில நாள் துணையாக இருக்க ஏற்பாடு செய்திருப்பதால் அத்தனை சங்கடங்கள் இல்லை. அவங்க சமையலறையில் வேலையை கவனித்து கொண்டு இருக்காங்க. நீங்கள் வந்தது அவர்களுக்கு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்லை. ஏன்னா அவங்க காது. அப்படியா? காது கேட்காதா? ஒரு கணம் தயங்கி விட்டு சொன்னான். உங்களை பார்த்ததில் ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினச்சேன். கடந்த 1 வருஷமாக தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமாம், உங்கள் அப்பா அந்த வைரப்பிள்ளையாரை என்ன செய்தார்? வித்துட்டாரா? உண்மையை எனக்கு சொல்ல முடியுமா? குரலில் காரம் துணிக்க கேட்டான். திகைத்து முகம் வெளிரி போனாள். எனக்கு அப்பாவின் வியாபார விவகாரம் எதுவுமே உண்மையாக தெரியாது. என்னிடம் அவர் அவைகளை பற்றி பேசும் பழக்கம் இல்லை. நீங்கள் அவரிடம் என்ன கொடுத்தீர்கள் என்பது அந்த கடைசி நாள் வரை எனக்கு தெரியாது. உங்களது பொருளை விற்க முடியவில்லை என்று அப்பா கூறிவிட்டு மஞ்சள் பிளாஸ்டிக் பெட்டியை மேஜை மேல் வைத்து இதோ பார் உன் பிள்ளையார் என்ற போது கூட எனக்கு புரியவில்லை. பிறகு நீங்கள் அதே இரவு திரும்பி வந்து வாதாடிய போதுதான் வைரப்பிள்ளையாரை கொடுத்துட்ட மறு வினாடியே நான் கிளம்பி விடுவேன்னு சொன்னது தான். ஏதோ ஒரு உயர்ந்த பொருளை அவர்கிட்ட நீங்கள் கொடுத்து வச்சுருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அந்த வைரப்பிள்ளையார் பல லட்சம் பெறும். அதை உன் தந்தை என்னிடம் இருந்து களவாடி கொண்டு விட்டார். சந்தேகமே இல்லை. நம்பியவனை துரோகம் செய்த பாவம் சும்மா விடாது. சீற்றத்துடன் அவளை பார்த்தான். அந்த பாவத்தின் பலனை இப்போ அனுபவிக்கிறார். சீக்காளி மருத்துவமனையில் கிடக்கிறார். திரும்பி வராமல் செத்து போயிடுவார்னு கோபத்தோடு நீங்கள் சொல்ல நினைக்கிறீங்க. நான் வயிறெறிந்து சொல்கிறதுலே தவறில்லையே. நோயும் மரணமும் யாருக்கும் வரக்கூடியது தானே. பாவம் செய்தவர்களுக்கு மட்டுமே வரும் சங்கதி இல்லையே. மேலும் மரணம் என்பது யாருக்கும் ஒரு தண்டனை அல்ல, எல்லோருக்கும் ஏற்படக்கூடிய இயற்கையின் நியதி. இந்த விவகாரத்தில் நான் எந்தவித பங்கும் ஏற்கவில்லை. நான் குற்றமற்றவள். சொல்லி முடிப்பதற்குள் அவளது கண்கள் கலங்கி போயின. உதட்டை கடித்து கொண்டு அவன் எழுந்திருந்தான். நான் கேட்க நினைத்ததை கேட்டுவிட்டேன். என் மூதாதையரின் கலைப்பொருள் அந்த வைரப்பிள்ளையார். என்னை மோசம் செய்திருந்தால் கட்டாயம். அதற்கு மேலே சொல்ல கூசியவனாக சினத்துடன் வெளியே செல்ல திரும்பினான். உட்காருங்க, தாகத்துக்கு ஏதாச்சும் சாப்பிட்டு விட்டு போகலாம். மெல்லிய குரலில் குழைவாக உபசரித்தாள். உங்கள் வீட்டில் நிறைய சாப்பாடு சாப்பிட்டுருக்கேன். அந்த பலனையும் ரொம்பவே அனுபவிச்சிட்டேன். நன்றி என்று ஏளனமாக கூறிவிட்டு திரும்பி பாராது வெளியே நடந்தான். மனம் பல்வேறு உணர்ச்சிகளின் கொந்தளிப்புகளில் அலக்கழித்தது. தன் தந்தையின் மோசடியில் தனக்கு சிறிதும் பங்கில்லை என்பதை அவள் எப்படி நம்ப முடியும்? ஆமாம், அவளுக்கு என்ன துணிச்சல்! ரொம்ப பழகியவன் போல அந்தி வேளையில் அந்நிய புருஷனை வீட்டுக்குள் அழைத்து வச்சு பேசுகிறாளே. அப்பன் திருடன் என்றால் மகன் அப்படி இருப்பாளோ? நினைக்கும் போதே அவனுக்கு ஆத்திரம் பொங்கிக் கொண்டு வந்தது.
ஆமாம், நடத்தையில் மாசு உள்ளவளாக இருப்பாள் என்று நினைக்கிற அவளை மனம் ஏன் இன்னமும் நாடுகிறது? இதென்ன அசம்பாவிதம்? அவனது வாழ்க்கை பிரச்சனையில் ரத்தினசாமியும் அவரது மகளையும் ஏன் சேர்த்து கொள்ள வேண்டும்? ஏன் தன்னையே பலமுறை சாடிக்கொண்டு ஹோட்டலுக்கு திரும்பினான். அடுத்த நாள் அவன் திரும்ப கிராமத்திற்கு பயணமானான். அதற்கு பின்னர் அவனுக்கு கவனிக்க வேண்டிய காரியங்கள் பல இருந்தன. கங்கா நினைவில் நிழலாகி போனாள். பக்கத்து டவுனிலிருந்து லாரி ஒன்றை பேசி தேவைப்பட்ட சாமான்களை ஏற்றி சென்னைக்கு அனுப்பிவிட்டு மீதம் இருந்தவைகளை விலைக்கு போட்டு முடித்தான். உட்கார ஒரு ஒடிந்த நாற்காலி கூட இல்லாத வீட்டில் அவன் கடைசி நிமிஷ காரியங்களை கவனிக்க 2 நாட்கள் தங்க நேரிட்டது. வீட்டை வாங்கியவர் அவன் கிளம்பும் பொழுது சாவியை தம் கிராமத்தில் அதே தெருவில் வசித்த தம் உறவினர் ஒருவரிடம் கொடுத்து போகும்படி சொல்லிவிட்டு வெளியூருக்கு ஏதோ ஒரு வேலையாக போய்விட்டிருந்தார். அன்று மாலை அவன் டவுனிலிருந்து திரும்புவதற்குள் இருட்டி விட்டிருந்தது. பஸ்ஸை விட்டிறங்கி ஊரை நோக்கி செல்லும் மண் பாதையில் புகுந்து மெல்ல நடந்தான். கிராமத்திற்கு மின்விளக்கு வசதி வந்துவிட்டிருந்த போதிலும் நெடுஞ்சாலைகளிலிருந்து உள்ளே பிரிந்து வந்த மண் பாதைக்கு விளக்குகள் கிடையாது. யாரது அங்கே? அதட்டிய குரல் அவனை திடுக்கிட செய்தது. அவன் சட்டை பையில் எப்பொழுதும் அதிக பணம் இருக்கவில்லை. தோளில் தொங்கிய துணிப்பையில் இரவு சாப்பாட்டிற்காக அவன் டவுனில் ஹோட்டலில் வாங்கிய மசாலா தோசை பொட்டலம் இருந்தது. வழியில் கனம் இருந்தால் தானே வழியில் பயம். பின்னால் ஒலித்த காலடியை பொருட்படுத்தாது அவன் வேகமாக நடந்தான். யார்டா அவன்? குரல் கொடுக்காம போறவன் அதட்டலாக கேட்டவன் அருகில் வந்து தன் கையிலிருந்த டார்ச்சை அவன் முகத்தில் வீசினான். வெளிச்சத்தில் கூசிய கண்கள் இடுக்கி கொண்டு, யார் நீங்க? பதிலுக்கு அதட்டியபடி நரேந்திரன் கேட்டான். உன் மச்சான்டா என்று கேலியாக சிரித்தவன் முகம் இருளில் தெரியவில்லை. மேலே என்னவோ சொல்ல நரேந்திரன் வாயை திறக்கும் முன் அவன் பின் கழுத்தில் ஓங்கி ஒரு குத்து விழுந்தது. நம்ம ஆள் தாண்டா, வாங்கோ என்று குரல் கொடுத்தபடி அடித்தவன் மேலே பலமாக தோள்பட்டை மீது குத்த, ராஸ்கோல் யாருடா திருட்டு பயல என்று கத்திக்கொண்டு கையை நரேந்திரன் ஓங்கி தலைமேல் யாரோ கழியால் அடிக்க வேதனை தாங்க முடியாமல் அலற வாயின் மேல் சூடாக பிசுபிசுவென்று திரவம் வழிவதை உணர்ந்த மறுகணமே நினைவை இழந்து மண்பாதையில் விழுந்து விட்டான். லேசாக விழிப்பு ஏற்பட்டதும் கண்களை திறந்து பார்த்தான். அவன் எங்கே இருக்கிறோம் என்ற பெருத்த திகைப்பு. உடம்பெல்லாம் ஒரே வலி. மெல்ல புரண்டான். இதென்ன, கயிற்று கட்டிலின் மீது படுத்து கொண்டிருக்கிறேனே? நரேந்திரனுக்கு மிக்க வியப்பாக இருந்தது. கழுத்தை திருப்பிய பொழுது தலை விண்ணு வலித்தது. இடது கையை தூக்கி மெல்ல தொட்டு பார்த்தான். தலை மீது நெற்றி வரை ஒரு கட்டு போட்டிருந்தது. ஜன்னல் வழியே மெல்ல சூரிய ஒளி அறையை வெளிச்சமாக்கி கொண்டிருந்தது. இருட்டுக்குள் மூழ்கி கிடந்த அவனது நினைவு மெல்ல பளிச்சென்று பழைய நிலையை அடைந்தது. சங்கிலி தொடர் போல எல்லாம் ஞாபகத்திற்கு வந்தது. அருகிலிருந்த முக்காலி மீது அவனது கை கடிகாரமும் மணி பர்சும் இருப்பதை கவனித்தான். மெல்ல கையை நீட்டி கடிகாரத்தை எடுத்து பார்த்தான். நேரம் காலை 7 மணியை தொட்டு கொண்டிருந்தது. அவன் கீழே விழுந்ததும் கடிகாரம் உடையவில்லை, சேதமாகவும் இல்லை. ஆச்சரியம் அடைந்தான். மணி பர்ஸை எடுத்து பார்த்தான். டவுன் கடை தெருவில் திரும்பிய பொழுது பர்சுக்குள் எண்ணி பார்த்து வைத்த 23 ரூபாய் 80 பைசா சில்லறை அப்படியே இருந்தது. அப்படியென்றால் அவனை தாக்கியவர்கள் திருடர்கள் இல்லையா? ஆமாம், அவனை ஏன் தாக்க வேண்டும்? கட்டிலிருந்து மெல்ல எழுந்து உட்கார அவன் தலையை தூக்கினான். அறையே சுற்றுவது போல மயக்கமாக இருந்தது. இப்போ எப்படி இருக்கு தம்பி? அப்படியே படுப்பா, உடம்ப அலட்டிக்காத. 2 நாளாவது ஓய்வாக இருக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரே. வெள்ளை வேட்டியும் மேல் துண்டுமாக மீசை தாடி நரைத்து போன அந்த கிழவர் யார்? தம்பி, நீ என்ன நினைக்கிறேன்னு புரியுது. இந்த தோட்டத்தில் பயிர் பண்ணிக்கிட்டு வாழ்கிறவன் நான். பேரு குமரேசன். உன் சித்தப்பாவுக்கு என்ன நல்லா தெரியும். இப்போ நீ என் வீட்டில் தான் இருக்க. பெரியவரே, நான் ஏன் நீங்கள் இப்படி வந்தேன்? மெல்ல குரலில் கேட்டான். ஒரு கணம் தயங்கினார் போல குமரேசன் மௌனமாக அவனை பார்த்தார். கதிரேசன் அண்ணன் மகன் வந்து சித்தப்பாவுக்கு ரொம்ப உதவி செய்கிறான்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் உன்னை கடத்தருவில் பல வாட்டி பார்த்துருக்கேன், ஆனால் பேசின பழக்கம் இல்லை. பவழநல்லூர் பெரிய தனக்கார மகளை உனக்கு பேசி முடிச்சிருக்கதா கூட சங்கதிகள் காதில் விழுந்தது. அதெல்லாம் இப்போ இல்லையா?
அதனால்தான் இந்த சங்கடம் உனக்கு ஏற்பட்டது. என்ன சொல்றீங்க? வியப்புடன் கேட்டான். தலையை திருப்ப முடியாது கனமாக இருந்தது. உடம்பெல்லாம் வலித்தது. வேதனையுடன் பெருமூச்சு விட்டான் நரேந்திரன். அவரோட ஆட்கள் தான் உன்னை அடித்து போட்டு போயிருக்கானுங்க. ஊர் போகிற பாதையிலேருந்து யாரோ கத்துற சத்தம் கேட்டுச்சு. நான் அப்போ தான் சாப்பிட்டுட்டு எழுந்தேன். வேகமாக கையை கழுவிட்டு லாந்தரும் குண்டாந்தடியுமா கிளம்புனேன். பக்கத்து வீட்டு சங்கரனும் அவன் தம்பியும் ஓடி வந்தாங்க. நாங்கள் திம்மு திம்முன்னு ஓடுறத கண்டதும் அந்த பயலுக ஓடி போய் விட்டானுங்க. இல்லட்டா உன்னை உசுரோடவே பார்த்துருக்க முடியாது. நீ தலையெல்லாம் ரத்தமாக நினைவில்லாமல் மண்ணு மேலே சரிஞ்சு விழுந்து கிடந்த. உன்னை தூக்கிட்டு வந்து வீட்டில் போட்டோம். சங்கரன் தம்பி சைக்கிளில் ஓடி டாக்டரை கூட்டி வந்தான். பாவம் அந்த புண்ணியவன் உடனே கூட்டதுமே சைக்கிளில் வந்துட்டார். டாக்டர் காயத்தை சுத்தப்படுத்தி தையல் போட்டு ஊசி போட்டு முடிக்கிறதுக்குள்ளே நீ கொஞ்சம் கண்ணு திறந்த முணங்கின. பெரிய ஆஸ்பத்திரிக்கு உன்னை எடுத்துகிட்டு போகணுமான்னு கேட்டோம். இல்லை, ஓய்வு சில நாட்கள் எடுத்தால் போதும்னு சொல்லிட்டாரு. இன்றைக்கி உன்னை பார்க்க மறுபடியும் டாக்டர் வருவார். அதுவரை நீ கட்டில் விட்டு எழுந்திருக்காத. ஏதாவது வெளிவாசல் போகணுன்னா என்னை கூப்பிடு. கைத்தாங்களாக அழைச்சிட்டு போகிறேன். குமரேசன் விவரமாக சொன்னார். ஆமாம், பழவநல்லூர் பெரிய தனக்காரின் ஆட்கள் என்னை ஏன் அடித்து போடணும்? தடுமாறியபடி கேட்டான் நரேந்திரன். விஷயம் தெரியாத பிள்ளையா இருக்கிய நீ. அவர் மகளை கட்டிக்க முடியாதுன்னு நீ ஒரு கடுதாசி போட்டியாமே, நிஜந்தானே என்பதற்கு தலையை ஆட்டினான் நரேந்திரன். அவனது சொந்த சங்கதிகள் இப்படியா ஊரறிய கதையாகி விட்டது? வியப்புடன் அவரை பார்த்தான். அதனாலே அவருக்கு கோபம். கிழவர் குமரேசன் குரலை தாழ்த்தி கொண்டார். பெரிய தனக்காரர் சிங்காரம் பெரிய ரவுடி. ஒரு சமயம் அவர் வாங்க உத்தேசித்த ஒரு கூரை வீட்டை அவர் கிராமத்து பக்கத்து தெரு பழனிதான் வாங்கிவிட்டான். அந்த கோபம் தாங்காமல் அவர் ஆள் வச்சு பிள்ளை குட்டிக்காரன் பழனியை நல்லா அடித்து போட்டு விட்டார். 2 மாதத்துக்கு மேலே பழனி ஆஸ்பத்திரியிலே கிடந்தான். என்ன அநியாயம்! கசந்து கொண்டான் நரேந்திரன். பணமும் செல்வாக்கும் அதிகமான சிலர்கிட்ட அநியாயமும் அதிகமாகி விடுகிறது. அது கிடக்கட்டும், நீ பல் தேய்ச்சி மூஞ்சி கழுவிட்டு சூடாக கொஞ்சம் பால் சாப்பிடு. நீர் ஆகாரம் கொடுக்கலான்னு டாக்டர் சொல்லியிருக்காரு என்றபடி குமரேசன் திரும்பி பூரணி என்று குரல் கொடுத்தார். ஏம்மா இத்தனை நேரம் என்று அன்பாக அதட்டினார். குளிச்சு விட்டு வர கிணத்தடிக்கு போயிருந்தேன் தாத்தா என்ற இனிய குரலை தொடர்ந்து மெல்லிய காலடி ஓசை கேட்டது. குப்பென்று சந்தன சோப்பின் மனத்துடன் அறை வாசலில் நின்ற பெண்ணை திகைப்புடன் பார்த்தான் அவன். 20 வயது இருக்கும். ஒடிய உயரமாக நின்றாள் அவள். ஊதா நூல் சேலையும் பச்சை வண்ண ரவுக்கையும், கழுத்தில் பவள மாழையும், கைகளில் கண்ணாடி வளையல்களும், நெற்றியில் குங்கும பொட்டும், அதன் கீழ் திருநீர் கீற்றாக்கென அலங்காரத்தில் தனது கூந்தலை அள்ளி முடித்து கொண்டு கச்சிதமாக தெரிந்தாள். மாநிற மேனி பருவத்தின் செழிப்பில் பளிச்சிட்டு கொண்டிருந்தாள் அவள். எழுந்துட்டாரா தாத்தா? அவனை பார்த்து முறுவலித்தாள். மின்னல் அடித்ததல் போன்று அந்த முகத்தில் ஒரு அலாதி கவர்ச்சி தோன்றி மறைந்ததை அவன் பிரமிப்புடன் பார்த்தான். காலையிலேயே டாக்டர் சொன்னபடியே முழிச்சிட்டார் அம்மா. நீ கொஞ்சம் சுடுதண்ணியும் பல் துலக்க பல்பொடியும் முகங்கழுவு சோப்பு துண்டு இவைகளை எடுத்துக்கிட்டு வா உத்தரவிட்டார் தாத்தா. ஆகட்டும் தாத்தா என்று திரும்பியவள் முகத்தில் ஜன்னல் வழியே வீசிய சூரிய ஒளி பட்டபொழுது அவள் அணிந்து கொண்டிருந்த சிவப்புக்கள் தோடும் மூக்குத்தியும் கன்னத்தில் நெருப்பாக ஒளி வீசின. பல் துளைக்கிட்டு இந்த சட்டியிலே கொப்பளிச்சிடுங்க. இந்தாங்க சோப்பு, முகத்தை கழுவிட்டு நல்லா தொடச்சிக்கோங்க. அன்புடன் அவள் பணிவிடை செய்தாள். அவனது தயக்கத்தை உணர்ந்தவள் போல சொன்னாள். புது துவாலை கஞ்சி போல துவைச்சு காய வச்சிருக்கேன். சோப்பு கட்டி கூட புதுசுதான். மெல்ல சிரித்தாள். அவளது குழைவான பேச்சு கவனிப்பு எல்லாம் நெருப்பாக எரிந்த அவனது உடல் சிராய்ப்பு காயங்கள் மீது மருந்து தடவியது போல இருந்தது. பயிற்சி பெற்ற நர்ஸை போல அவன் கொப்பளித்து துப்பிய சட்டி நீரை அருவருப்பின்றி எடுத்து சென்று வெளியே கொட்டிவிட்டு வந்தாள். ஈரத்துவாலையால் முகத்தை துடைத்து கொண்டு அவன் தயாராகும் முன் சமையலறையிலிருந்து சூடான பால் நிறைந்த டம்ளருடன் வெளிவந்தாள். எங்கள் செவல பசுமாட்டுப்பால் ருசியாக இருக்கும், சாப்பிடுங்கோ. டாக்டர் வந்து பார்த்த பிறகு பச்சரிசி கஞ்சி தயார்படுத்தி தரேன் பரிவாக சொன்னாள். பாலை குடித்துவிட்டு டம்ளரை கீழே வைத்தான். கொஞ்சம் தெம்பு வந்தது போன்ற உணர்வில் வீட்டை நோட்டம் விட்டான்.
சுள்ளென்ற எரிச்சலுடன் புறப்பட்டு கொண்டிருந்த சூரியன் மேலே எழும்பத் தொடங்கியதும் அறையில் நன்றாகவே வெளிச்சம் பரவி இருந்தது. அது ஒரு சிறிய ஓட்டு வீடு. சுவற்றில் புதிதாக சுண்ணாம்பு அடித்திருந்தது தெரிந்தது. அந்த வீட்டின் ஒரே அறைக்குள் அவனை படுக்க வைத்து விட்டிருந்தார்கள். கதவு திறந்து கிடந்த வாயில் வழியே தெரிந்த தோட்டம் பசுமையாக கண்களுக்கு குளிர்ச்சியாக தோன்றியது. உன்னைப் போல நானும் வெளி ஊரிலிருந்து இங்கே பிழைக்க வந்தவன். மாமன் மகளை கட்டிக்கிட்டு இங்கே தங்கிட்டேன். இது மனைவி வழியா கிடைச்ச சொத்து. ஒரு பெண்ணை பெத்து போட்டுட்டு அவ போயிட்டா. மகளை வளர்த்து தன் பிறந்த ஊரிலேயே சொந்தத்திலே கட்டி கொடுத்தேன். நாங்கள் திருச்சியை சேர்ந்தவங்க. பேத்தி 12ஆம் கிளாஸ் படித்து முடிக்கிறதுக்குள்ளே மகளும் மருமகனும் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தவங்க போயிட்டாங்க. தாய் தந்தை இல்லாத பூரணியை நான் இங்கே அழைச்சி என்னோட வச்சு கொண்டிருக்கிறேன். இந்த வயசு காலத்தில் அவள் கூட இருக்கிறது எனக்கு கொஞ்சம் ஆதரவாக இருக்குது. ஆனால் எத்தனை காலம் அவள் என்னோட இருக்க முடியும்? குமரேசன் மேலே பேசும் முன் வாயிலில் ஸ்கூட்டர் வந்து நின்றபோது டாக்டர் வந்துட்டார் என்று கூவிக்கொண்டு கிழவர் வெளியே சென்றார். கையில் இருந்த பெட்டி, மருந்து பெட்டி, பேண்ட் சட்டையில் குமரேசனை ஒத்த வயதும் வழுக்கை தலையுமுடன் டாக்டர் உள்ளே வந்தார். அவரை அவன் அங்கே அதுவரை பார்த்ததில்லை. முகத்தில் புன்னகை பொங்க கனிவாக குரலில் அவனது நலனை விசாரித்தார். டாக்டர் சிறிது நேரம் அவனை நன்றாக சோதித்தார். 2 நாள் ஓய்வாக இருக்கணும். மண்டையில் காயம், அதனால் தொடர்ந்து நான் கவனிச்சுக்கணும். கொஞ்சம் இரத்த இழப்பு ஏற்பட்டிருக்கு, அதனால் பலவீனமாக இருக்கீங்க. அதெல்லாம் சரியாயிடும். மண்டை காயத்தினால மூளை உள்ள இரத்த கசிவு எதுவும் ஏற்படக்கூடாது என்று தான் நான் கவலைப்பட்டேன். இனி ஏற்பட வாய்ப்பில்லை. ஆனாலும் ஓய்வு உங்களுக்கு அவசியம் என்று கூறிவிட்டு சாப்பிட வேண்டிய ஆகாரம், மருந்துகளை பற்றி வேகமாக தனது பெயர் பதித்த ஒரு காகிதத்தில் எழுதி முக்காலி மீது வைத்தார். மௌனமாக இருந்த நரேந்திரன் டாக்டரிடம் மெல்ல கேட்டான். எங்கள் வீட்டுக்கு போய் நான் நிறைய ஓய்வு எடுத்துக்கிறேன். மாட்டு வண்டியில் பயணப்படலாமா இல்லையா என்று விசாரித்தான். தம்பி, என்ன சொல்கிற நீ? அங்கே உன்னை கவனிச்சுக்க யார் இருக்கா? கூச்சப்படாத. கதிரேசனுக்கு நான் ஒரு வழியில் உறவுக்காரன். ரொம்ப வந்து பூசிக்கொண்டதில்லை. மற்றபடி இதுவும் உன் வீடுதான். அடித்து பேசினார் குமரேசன். ஆமாம், இங்கேயே நீ சில நாள் தங்கி இருப்பது நல்லது. இவங்கெல்லாம் உன்னை கவனிச்சுப்பாங்க. எனக்கும் உன்னை வந்து பார்த்து போக சௌகரியமாக இருக்கும். டாக்டர் உத்தரவிட்டு கிளம்பினார். உங்களுக்கு ரொம்ப சிரமம். டாக்டர் ஃபீஸ், மருந்து செலவு இதுகளை நான் கொடுத்துடுவேன். ஒப்புதல் தந்தால்தான் நான் இங்கே இருக்க முடியும். கண்டிப்பாக சொன்னான் நரேந்திரன். காயங்கள் ஆறி தெம்பு கூடினதும் டாக்டர் காயத்தில் போட்ட தையல் எல்லாத்தையும் பிரித்த பிறகு வீட்டுக்கு போகலான்னு உத்தரவு தந்ததும், மெல்ல நீ கணக்கு போட்டு பார்த்து கொடுத்தா போதும். ஆனால் நாங்கள் செய்கிற இந்த உதவிக்கு எதையும் பெரிதாக நாங்கள் எதிர்பார்க்கல அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் என்றார் கிழவர். சிறிது நேரம் அங்கே ஒரு முக்காலி மீது உட்கார்ந்திருந்து விட்டு குமரேசன் கிளம்பினார். சரிப்பா, பிள்ளையாண்டாம் விடியற் காலையிலே செய்திருக்க வேண்டிய வேலை. வெண்டைக்காயை அறுத்து இன்னைக்கு டவுன் கடைக்கு அனுப்புகிற வேலை. தோட்டத்தில் உதவி செய்கிற பையன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பார்க்கணும். நான் வரேன், எனக்காக காத்திருக்க வேண்டாம். நான் கொஞ்சம் பழைய சோறு திங்கிற பழக்கம் உள்ள ஆள். எனக்கு இந்த காபி இதெல்லாம் பிடிக்காது. பேத்தி தான் காஃபி டீன்னு அலைவா. அவளுக்கு காலை வேளையில் சூடாக இட்லி தோசை ஏதாச்சும் சாப்பிட்டாதான், சாப்பிட்லன்னா வேலையே ஓடாது. படிக்கிறப்போ ஹாஸ்டலில் இருந்த பழக்கம் உங்களுக்கு இன்றைக்கி கஞ்சி தான் ஆகாரம். உடம்பு கொஞ்சம் தேறினதும் நாளையிலேருந்து சாதாரணமான சாப்பாடு தரலான்னு டாக்டர் சொல்லிட்டு போயிருக்காரு. வெளி வாசலுக்கு போகணுன்னா என்னை கூப்பிட சொல்லுங்க என்று படபடவென்று பேசிவிட்டு துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு கிழவர் வெளியேறி விட்டார். 1 வார காலமாக இங்கே இருக்கணும் என்று முணங்கியபடி படுக்கை மீது சாய்ந்தான் நரேந்திரன். ஏங்க இப்படி அழுத்துக்கிறீங்க? உங்கள் சித்தப்பா வீட்டை போல் எங்கள் வீடு அத்தனை பெருசு இல்லை. ஆனால் மனம் ரொம்ப பெருசு. நன்றாகவே கவனிப்போம் என்றபடி அவன் காலருகில் கிடந்த வெள்ளை விரிப்பை எடுத்து கழுத்து வரை போர்த்து விட்டாள் பூரணி. அவளது கண்களில் தெரிந்த கனிவுக்கும் குழைவான அந்த பேச்சிற்கும் பொருள் என்ன? குழம்பி போனான் அவன். 1 வாரங்காலமாக ஓடி சென்றது. தலையில் பட்ட அடி நெற்றி ஓரத்தில் காயமாக
உண்டாக்கி விட்டிருந்தது. நல்ல வேளையாக மூளையில் இரத்த கசிவு போன்ற ஆபத்துக்கள் நேரவில்லை என்று கூறியபடி டாக்டர் காயத்தின் மீது தாம் போட்டிருந்த தையலை பிரித்துவிட்டு மருந்தால் துடைத்து பிளாஸ்திரியால் காயாத அந்த வடுவை மூடிவிட்டார். கொஞ்ச நாட்களில் வடு தானாக மறைந்துவிடும். அப்படி தெரிந்தாலும் ஒரு சிறு கோடாகத்தான் தெரியும். தலையை இந்த பக்கமாக வாரிக்கொண்டால் அதுவும் தெரியாது பிறர் கண்களுக்கு என்று புன்னகைத்தார் டாக்டர். பின்னர் சாப்பிட வேண்டிய மருந்துகள் சிலவற்றை எழுதி கொடுத்துவிட்டு கிளம்பினார். மருந்து பெட்டியை கையில் தூக்கி கொண்டார் டாக்டர். இறுதியாக சொன்னார், நீங்கள் சென்னைக்கு போனதும் அங்குள்ள பிரபல நரம்பியல் நிபுணரை சந்தித்து ஒரு சோதனை செய்து கொள்ளுங்கள். உங்களது காயம் பூரண குணமடைந்து விட்டது. அதனால் எந்தவித ஆபத்தும் இல்லை என்று எனக்கு புரிகிறது. உங்களது முழு சந்தேகமும் தீர நீங்கள் நிபுணரிடம் ஆலோசனையை ஏற்றுப்பது நல்லது என்று டாக்டர் சொன்னார். இரத்த இழப்பினால் பலவீனமடைந்திருந்த அவனது உடம்பு ஒரு வார கவனிப்பில் நன்றாக தேறிவிட்டிருந்தது. பூரணி அவனுக்கு வாய்க்கு ருசியாக உடம்புக்கு தேவையான நல்ல உணவு வகைகளை சமைத்து போட்டாள். அருகில் வந்து அமர்ந்து கொண்டு அவள் செய்த உபச்சாரம் கொஞ்ச நஞ்சம் அல்ல. அவனை பார்க்கும் போதெல்லாம் அந்த கண்களில் தெரிந்த அன்பை அவனால் இனம் காண முடியவில்லை. அவளது குரல் ஓசைப்படாது மெதுவாக வீட்டிற்குள் வளைய வந்த பதூசா எல்லாம் அவனுக்கு அவன் தாயை நினைவுறுத்தியது. அவன் எழுந்து பல் துலக்கிவிட்டு சாப்பிட டம்ளர் நிறைய காய்ச்சிய பசும்பாலை கொடுத்து விட்டு கிழவரும் பேத்தியும் தோட்டத்திற்கு போய் விட்டிருந்தனர். எழுந்து மெல்ல நடந்த அவன் தோட்டத்தின் பக்கம் வந்தான். சில்லென்று வீசிய காற்றிலே நித்திய மல்லியின் வாசம் மூக்கில் மோதியது. கிழவர் மேற்பார்வை செய்த பூரணி வேலையாட்களும் காய்களை பறித்து கூடையில் நிரப்பிக் கொண்டிருந்தனர். குமரேசன் அவனை பார்த்ததும் வேகமாக வந்தார். என்னப்பா தம்பி, உடம்பு இப்போ தெளிவாகத்தானே இருக்கு என்று கேட்டபடி கிணற்று மூடை மேலிருந்த தேய்க்கும் கல் மீது அவனை உட்காரச் சொல்லி உபசரித்துவிட்டு அருகில் தெரிந்ததொரு கல் துண்டின் மீது அமர்ந்தார். விடியும் முன்பே வேலையை ஆரம்பிச்சிட்டிங்களே, வியப்புடன் கேட்டான். இந்த நிலமும் வீடும் தான் என் சொத்து. இதில் விளையறத டவுன் கடையில் போட்டு வர்றத கொண்டு நாங்கள் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கோம். உழைச்சாதான நிம்மதியாக உட்கார்ந்து ஒரு பிடி சாப்பிட முடியும் என்றார். அவரது குரலில் தொனிந்த துயரம் அவன் மனதை லேசாக கிள்ளியது. உங்களுக்கும் உங்கள் பேத்திக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எனக்காக செலவழித்த பணத்துக்கு நான் புறப்படும் முன் ஈடு செய்துவிட்டு போக விரும்புகிறேன் என்றான். தம்பி நான் முன்னணையே சொல்லியிருக்கேன்ல, டாக்டர் உங்களை குடும்ப நண்பர், உன்னை கவனிக்க என்று தனியாக எதுவும் வாங்கலை. மருந்துகளுக்கு கொஞ்சம் செலவானது, அதை நீ கணக்கில் வச்சிக்கொள். பின்னர் ஒரு சமயம் தேவைப்பட்டால் நாங்கள் கேட்கிறோம். நீ கணக்கை தீர்க்கலாம். பலமாக சிரித்தார். அருகில் இருந்த வெண்டை செடியிலிருந்து பிஞ்சுகளை பறித்து கூடையில் நிறைத்து கொண்டிருந்த பேத்தி பூரணி அவர்கள் பக்கம் திரும்பினாள். கிராமத்தில் வசிக்கும் விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கும் தாத்தாவுடன் உதவியாக மண்ணை கையால் துளவிக்கொண்டு தோட்டம் முழுவதும் வளைய வந்தபோது எந்த நேரத்திலும் பார்க்க பளிச்சென்று அவள் சுத்தமாக காணப்படும். அவளை வியப்புடன் உற்று பார்த்தான். ரோஜா வண்ண மல்மல் சேலையில் அவள் தோட்டத்து மூலையில் நித்தியமல்லி செடி அருகே சட்டியில் மலர்ந்து நின்ற ரோஜா மலரைப் போல மென்மையாக அழகாக பார்க்க மனதில் இதம் ஊட்டுகிறவளாக நின்றாள். தாத்தா, இவர் என்ன சொல்றார்? பற்களை பளிச்சிட்டு லேசானதொரு புன்னகையுடன் கேட்டாள். இங்கே தங்கியிருந்ததுக்கு கணக்கு கேட்குறாருமா. அப்படியா? மறக்காம நர்ஸு வேலை பார்த்த என்னுடைய ஃபீஸையும் சேர்த்து போட்டு கொடுக்க சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு கலகலவென்று சிரித்தாள். மகிழ்ச்சியில் ஆர்ப்பணித்து அவள் சிரிக்கும் பொழுது ரொம்பவே அழகா தெரிகிறாளே. அதிசயத்துடன் அவளை மறுபடி உற்று பார்த்தான். கொஞ்சம் குடிக்க மோர் கொண்டு வாமா, தம்பிக்கு சேர்த்து கொண்டு வா என்று உத்தரவிட்ட கிழவர் தனது குரலை தாழ்த்தி கொண்டு பேசத் தொடங்கினார். பழவநல்லூர் பெரிய தனக்காரர் விவகாரத்தை வீணா வாங்கி கட்டி கொண்ட தம்பி நீ. அதனால் நீ தொடர்ந்து இங்கே தங்கி இருப்பது அத்தனை நல்லதல்ல. நானே ஒரு தீர்மானத்துக்கு வந்து சென்னையில் குடியேற எல்லா ஏற்பாடும் செய்து விட்டேன் ஐயா. எவ்வளவு சீக்கிரம் இங்கிருந்து கிளம்ப முடியுமோ அத்தனை சீக்கிரம் நீ புறப்பட்டால் நல்லது. ஏன்னா பெரிய தனக்காரரது கோபம் சட்டென்று ஆறாது. அவரது மகளை ஏற்காமல் நீ ஒதுங்கிவிட்டது பெருத்த கௌரவ பிரச்சனையாகி விட்டது. ஒரு உண்மையை உன்கிட்ட நான் சொல்லி ஆகணும். இப்போ 2 தினங்களுக்கு முன்னாடி பெரிய தனக்காரர்
கையால் ஒருத்தர் சங்கிலி என்ன டவுனில் வந்து சந்திச்சான். ஐயாவுக்கு வேண்டதவங்கள நீ வீட்டில் வச்சு விருந்து நடத்துறியா அப்படின்னு கேட்டான். இந்த சங்கதி ஐயாவுக்கு இன்னும் தெரியாது என்றான். அப்படியா, அந்த பையன் ஐயாவுக்கு எதிரின்னு எனக்கு தெரியாது. யாரோ திருடங்க தாக்கி கீழே விழுந்து கிடக்கிறான்னு நினச்சி நான் தூக்கிட்டு போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரித்தவுடன் பிறகு பயமுறுத்தி விட்டு அங்கிருந்து நகர்ந்தான். வல்லவனை கண்டு சோர்ந்தவன் பயந்து கொண்டு கிராமத்திலே வாழ முடியாது. அப்புறம் போலீஸ், பஞ்சாயத்து இதெல்லாம் எதுக்கு இருக்கு? நீ பட்டணவாசி, கிராமத்தோட ஒன்றி வாழ முயன்றே. இனி தேவையில்லை. உன் ஊருக்கே புறப்பட போகிறது நல்லது. மறுபடியும் உன்னை துன்புறுத்த அந்த காளி பசங்க துணிச்சலா வந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. வங்கியில் போட்ட தொகையை சென்னையில் நான் புதிதாக திறந்த வங்கி கணக்குக்கு மாற்ற ஏற்பாடு செய்துவிட்டேன். அங்கே குடியேற ஒரு வீடும் பார்த்துட்டேன். சித்தப்பாவின் வீட்டை வாங்கியவர் சொன்ன இடத்துலையே சாவியை ஒப்படைச்சிட்டு கிளம்பிட வேண்டியது தான். இந்த விபத்து மட்டும் ஏற்படலை அப்படின்னா நான் இந்நேரம் சென்னைக்கு போயிருந்திருப்பேன் என்று சொன்னான் நரேந்திரன். அன்று மாலை அவர்களிடம் விடுபட்டு கொண்டு நரேந்திரன் தன் வீட்டிற்கு கிளம்பினான். கதவை திறந்தவனுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. பின்பக்கத்து கதவை பலத்த முயற்சியால் யாரோ திறந்து உள்ளே இருக்கும் பொருட்களை களவாட முயன்ற அடையாளங்கள் தெரிந்தன. திருடுவதற்கு வீட்டில் விலை உயர்ந்த பொருட்கள் ஏதும் கிடையாது. வீட்டை விற்கும் முன்பே எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி விட்டிருந்தான். சமையல் செய்வதை கூட நிறுத்திவிட்டு ஓட்டலில் சாப்பிட்டு கொண்டிருந்தான். அடுப்பாங்கரையில் ஒரு அலுமினிய தட்டு கூட இருக்கவில்லை. மாற்று உடைகள் வைத்திருந்த பெட்டியை உள்ளே புகுந்தவர்கள் ஆணி போட்டு திறந்து வாரி கூடத்தில் எறிந்து விட்டு போயிருந்தனர். அவனது சட்டை பேண்ட்டுகளையும் எடுத்து போகவில்லை. அப்படியானால் வந்தவர்கள் யார்? கிழவர் குமரேசன் சொன்னது ஞாபகத்திற்கு வந்தது. முதுகுத்தண்டில் சில்லென்றதொரு உணர்வு ஏற்பட அவன் மருண்டு போனான். பவழநல்லூர் பெரிய தனக்காக தொடர்ந்து அவன் மீது விரோதம் பாராட்டுகிறார் என்பது நிதர்சனமாகி விட்டது. வாயிற்கதவை இழுத்து மூடிவிட்டு பூட்டு போட்டு கொண்டிருந்தால் அவன் உள்ளே இருப்பதாக எண்ணி பின்வழியாக புகுந்து பார்த்திருக்கிறார்கள். அவனை காணாத ஆத்திரத்தில் அவன் பெட்டியை திறந்து எல்லாவற்றையும் வாரி இறைத்துவிட்டு போயிருக்கிறார்கள். அவர்கள் கட்டாயம் மறுபடி இங்கே வரக்கூடும். அதற்கு மேல் அவனுக்கு அந்த வீட்டில் சிறிது நேரம் நிற்கக்கூட அச்சமாக இருந்தது. முற்றத்தில் கவிழ்ந்து கிடந்த பெட்டியை எடுத்து தன் உடைமைகளை பொறுக்கி போட்டுக்கொண்டு சிரமப்பட்டு அதை சாத்தி பூட்டி தூக்கி கொண்டு உடனேயே வெளியேறிவிட்டான். வீட்டு சாவியை விலைக்கு வாங்கியவர் சொன்னபடி அவரது நண்பரிடம் கொடுத்துவிட்டு மண் பாதையில் விரைவாக நடந்து மறுபடி கிழவர் குமரேசன் வீட்டுக்கே சென்றான். சங்கதியை கேட்ட குமரேசன் மிகவும் கவலைப்பட்டார். தம்பி, நீ நீடித்து இங்கே தங்குவது ஆபத்து. உடனடியாக நாளை வண்டிக்கே புறப்பட்டு விடு. உன்னை இங்கே எத்தனை காலமானாலும் நான் தங்க வைத்து கொள்ள தடையில்லை. ஆனால் பெரிய தனக்காரர் ஆட்கள் வேட்டை நாயாக அலைகிறார்கள் என்றார். அன்று இரவு முழுவதும் அவனுக்கு உறக்கமே வரவில்லை. வெளியே சிறிது சத்தம் கேட்டாலும் திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தான் நரேந்திரன். அவனது வாழ்க்கையிலே ஏன் இப்படி விரோதிகள் வந்து நடுவில் முளைக்க வேண்டும்? முதலில் ரத்னசாமி என்ற அயோக்கியன் அவனது வருங்காலத்தில் மண்ணை அள்ளி போட்டார். இப்பொழுது அவனது உயிரை பறிக்கவே பெரிய தனக்காரர் அலைகிறார். அவன் தொடர்ந்து அங்கே ஒரு நிமிஷம் கூட தங்கக்கூடாது. மறுநாள் இரவு வண்டியில் புறப்பட வேண்டும் என்ற தீர்மானத்துடன் படுக்கையில் அமைதியின்றி புரண்டான். அடுத்த நாள் பகல் சாப்பாட்டின் பொழுது பூரணி அவனுக்கு வடை பாயாசத்துடன் விருந்து படைத்தாள். இதெல்லாம் என்ன என்று ஆவலுடன் கேட்டான் அவன். ஊரை விட்டு போக போகிற கதிரேசன் ஒரு வகையில் எனக்கு வேண்டியவர், அந்த ஞாபகத்திற்கு என்று கூறிவிட்டு சாப்பாட்டை முடித்துக்கொண்டு கிழவர் கையை கழுவ எழுந்தார். அவரை தொடர்ந்து எழ முயன்றவனை பூரணி கையசைத்து அமர்த்தினாள். இன்னும் கொஞ்சம் பாயாசம் ஊத்துகிறேன், சாப்பிட்டு விட்டு எழுந்திருக்கலாம் என்று புன்னகைத்தபடி 2 கரண்டி பாயாசத்தை அவள் இலையில் தாளாரமாக ஊற்றினாள். இந்த விருந்து உங்க சித்தப்பாவின் நினைவாக தாத்தா ஏற்பாடு செய்திருக்கிறார். இந்த பாயாசத்தை நான் உங்களுக்காக தயாரித்தேன். இதன் சுவையை நீங்கள் வெகுகாலம் மறக்கக்கூடாது என்பதற்காகத்தான் 2வது முறையாக பரிமாறுகிறேன்.
அவள் சிரித்தபொழுது வியப்புடன் அவளை நிமிர்ந்து பார்த்தான் நரேந்திரன். முகம் சிவக்க, கண்களில் லேசாக நீர் மிதக்க அவள் நின்ற கோலம் அவன் மனதை என்னவோ செய்தது. இந்த பெண் என்ன சொல்ல இப்படியெல்லாம் சுற்றி வருகிறாளோ? அவனுக்கு பெருத்த திகைப்பு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? நரேந்திரன் எங்கே போவான்? அங்கே போய் அவனுக்கு என்ன பிரச்சனை வரும்? அவனோட வைரப்பிள்ளையார் கிடைக்குமா கிடைக்காதா? கங்கை என்னானா? கங்கை திரும்ப வந்து அவகிட்ட பேசுவாளா? இவன் கங்கை வீட்டுக்கு போவானா? கங்கையோட அப்பா என்ன ஆவார்? இது எல்லாமே அடுத்த பக்கத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக இதுக்கப்புறம் சூப்பரான சுவாரஸ்யமான கதை உங்களுக்காக காத்துட்ருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும்.